ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டில் 3 டாட் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டும் ஸ்லீவும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் தான் வந்து தையல் போடுவோம், சரிங்களா? ஆனால் ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் வைஸில் தையல் போடுவோம். அது நேர் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அல்லது கிராஸ் கட் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி. ஆக நம்ம கிராஸ் வைஸில் தையல் போடும் பொழுது அளவுகள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சின்ன சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அல்லது மீடியம் சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அனைத்து சைஸ் ப்ளவுஸுக்குமே எந்த அளவுகளில் வந்து நம்ம டாட் மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேக் பார்ட் வந்து நான் கட் பண்ணிவிட்டேன். எப்படி நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி டாட் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் பார்ட் வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. மீது இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஓப்பன் சைடு பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கத்தில் இந்த சைடில் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைடில் ஃபோல்டிங் சைடு இருக்கும். இந்த மாதிரி கிளாத்தை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. கட் பண்ண பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. இது மாதிரி கிராஸ் வைஸில் வந்து நம்ம இது மாதிரி கரெக்டாக மேல் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஷோல்டருடைய கார்னரும் செஸ்ட் ரவுண்டினுடைய கார்னர் இருக்கு இல்லைங்களா, சரியான நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் கிராஸ் கிடைக்கும், சரிங்களா? இதுவே நீங்கள் நேர் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பேக் பார்ட்டை இது மாதிரி வச்சு மேலே மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் கிராஸ் கட் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுபோல் கார்னர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து உள்பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டர் பக்கத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின் கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோல்டிங் சைட்லேயும் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்தையும் இது போல் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு ஹேர்கட் கொடுத்துருப்போம், அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சைடு உயரம் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பேக் பார்ட்டில் இருக்கிற அளவுகள் அனைத்தும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக் பார்ட் வெளியில் எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஷோல்டரில் இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஃபோல்டிங் சைடில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க்கிங்கை இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து கையில் எடுத்துக்கோங்க. முன் கழுத்து உயரம் எவ்வளவு அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். முன் கழுத்து உயரம் அப்படிங்கிறது ஷோல்டர்லேருந்து மெஷர் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து டேப் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணும் பொழுது இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதாவது கொக்கிப்பட்டியுடைய கார்னர், இந்த கார்னர் வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நூல் இலைகள் வந்து மாறுபடும், சரிங்களா? லைட்டாக வந்து நகரும். அதை வச்சு நம்ம என்ன அளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்கேல் வச்சும் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 6.25 இன்ச் கிடச்சிருக்கு நம்மளுக்கு, சரிங்களா? முன் கழுத்தினுடைய உயரம் அப்படிங்கிறது 6.25 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக அளவுகள் வந்து ப்ளஸ் பண்ண தேவையில்லை. மேலே ஷோல்டரோட லைனில் இருந்து பாருங்கள் 6.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் ஒரு 1/2 இன்ச், சரிங்களா, உள்பக்கமாக தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கும் ஷோல்டருடைய ஸ்டார்டிங்க்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனை வந்து ஃபில் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் வந்து முன் கழுத்து உயரம் மார்க் பண்ணி ட்ரா பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வரும், சரிங்களா? அந்த பெண்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த இடத்துல நெக்லைன் அழகாக இருந்தால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும், சரிங்களா? நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணும்பொழுது ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். அதனால் நம்ம இந்த சைடில் பெண்ட் எடுக்காமல் 1/2 இன்ச் உள்பக்கமாக பாக்ஸ் போட்டு பெண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோன்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸை கையில் எடுத்துக்கோங்க. டாட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டும் நம்ம பட்டியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த வந்து இப்போ மார்க் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்த வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே போல் ஷோல்டரில் சென்டர், சரிங்களா, இந்த சென்டரை இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சுருக்கங்கள் இல்லாமல் நேராக வச்சுக்கோங்க.
அது ப்ளவுஸை வந்து ரொம்பவும் இழுக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப வந்து நீண்டுரும். அதனால் கரெக்டாக சரியாக வச்சுக்கோங்க. ரொம்ப சுருக்கங்களும் இல்லாமல் ரொம்ப நீளாமல் சரியான அளவில் இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து மெஷர் பண்ணிட்டு வாங்க. ஷோல்டர்லேருந்து பார்க்கும்போது பாருங்கள் சரியாக நம்மளுக்கு 13 இன்ச் கிடச்சிருக்கு. சரிங்களா? ப்ளவுஸை வந்து ரொம்பவும் இழுக்காமல் பார்த்துக்கோங்க. சரியாக நம்ம பார்க்கும் பொழுது 13 இன்ச் வந்து இருக்குது. சரிங்களா? முன் உயரம் அப்படிங்கிறது சரியான அளவு 13 இன்ச்சு. ஷோல்டரில் 1/2 இன்ச்சும் கீழ்ப்பக்கம் பட்டி ஜாயிண்டிங்காக 1/2 இன்ச்சு நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ சரியான அளவு 13 இன்ச்சு. 1 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் உயரம் அப்படிங்கிறது 14 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை வெளியில் எடுத்துருங்க. இந்த ஷோல்டருடைய லைன்லேருந்து பாருங்கள் நம்ம சரியாக 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் கொஞ்சம் தூரம் தள்ளியும் மறுபடியும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட மார்க்கிங்க்கு லைன் போட்டுக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்ம போட்ட லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைன்லேருந்து பாருங்கள் மேல் பக்கமாக நம்ம 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். சரியாக 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது ப்ளவுஸை பொறுத்து அளவுகள் வந்து மாறுபடும். நம்ம இந்த சைடு 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம், இந்த சைடில் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த சைடு 2 இன்ச் அதிகமாக மார்க் பண்ணும் பொழுது என்னாகும் அப்படின்னா நம்ம ப்ளவுஸினுடைய கப் ஷேப் வந்து ஷார்ப்னஸ் வந்து அதிகமாகும், பட்டியினுடைய அகலமும் வந்து அதிகமாகும். இதுவே நம்ம அளவுகள் வந்து குறைச்சி மார்க் பண்ணும்போது, அதாவது 1 இன்ச் 1.5 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணும் பொழுது கப் ஷேப்பினுடைய ஷார்ப்னஸ் வந்து குறையும். அதே போல் பட்டியினுடைய அகலமும் வந்து நம்மளுக்கு குறையும். சரிங்களா? அது நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து கிராஸினுடைய அளவு மார்க் பண்ணிக்கலாம். 3.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இந்த 3.25 இன்ச் வந்து கிராஸினுடைய அளவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட்டினுடைய அகலம் மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய அகலம் 2.5 இன்ச். இது உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1.5 to 2.5 3 வரைக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம். பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 3.5 இன்ச் கூட மார்க் பண்ணலாம். தேவைக்கேற்ப மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம போட்ட மார்க்கிங்க்கு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கிங்லேருந்து நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 டாட்டையும் லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஆம்கோல் வந்து டெப்த் எடுத்துக்கலாம். மேல் பக்கத்துலேருந்து பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து 2 இன்ச் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் உள்பக்கமாக டெப்த் எடுத்துக்கலாம். நம்ம ப்ளவுஸ் சைஸை பொறுத்து இந்த அளவுகள் வந்து மாறுபடும். ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2 இன்ச் கூட எடுக்கலாம். உடல் பருமனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1/4 இன்ச் எடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. சரிங்களா? இது அளவு ப்ளவுஸை பொறுத்து இந்த டெப்த்தினுடைய அளவுகள் வந்து மாறுபடும். சரிங்களா? 1/4 இன்ச்சா அல்லது 1/2 இன்ச்சா அப்படிங்கிறது அளவு ப்ளவுஸை பொறுத்து நம்மளுக்கு மாறுபடும். தேவையான அளவு வந்து நீங்கள் டெப்த் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் அனைத்து அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண இந்த இடத்த வந்து ஹேர் கட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த மார்க்கிங்கையும் ஒரு ஹேர் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்தையும் வந்து ஹேர் கட் பண்ணிக்கோங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட் வந்து எவ்வளவு இன்ச் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்ட இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைன்லேருந்து மேல் பக்கமாக 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரியாக 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சென்டர் நேர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஹேர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஹேர் கட்லேருந்து கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம்.
அதே போல் இந்த சைடு நம்ம இருந்து ஹேர் கட் பண்ண இடத்துல இருந்து கிராஸ் வைஸில் ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டாட் வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த அளவில் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம செகண்ட் டாட் மார்க்கிங் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? செகண்ட் டாட் வந்து கொக்கிப்பட்டி சைடில் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் சைடு இது மாதிரி கரெக்டாக சென்டராக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு மடிப்பு பகுதி இந்த இடத்துல கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோல்டிங் கிடச்சிருக்கு. இந்த லைனில் பாருங்கள் 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து சரியானதாக இருக்கும். சரிங்களா? இதில் நம்மளுக்கு இந்த சைடு 1/4 இன்ச்சும் இந்த சைடு 1/4 இன்ச்சும் கிராஸ் வைஸில் வந்து லைன் போட்டுக்கலாம். சரியாக 1/4 இன்ச் வந்து போதுமானது. இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த சைடு 1/4 இன்ச்சு இந்த சைடு 1/4 இன்ச் வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம். லென்த் பார்த்திங்க அப்படின்னா 2.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பாருங்கள், இந்த லென்த் அப்படிங்கிறது நம்மளுக்கு 3 இன்ச் மார்க் பண்ணோம். இந்த சைடு அப்படிங்கிறது 2.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்க நம்ம ஃபஸ்ட்டு டாட்டும் செகண்ட் டாட்டும் வந்து மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ தேர்டு டாட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். தேர்ட் ஷோல்டர்லேருந்து மெஷர் பண்ணிட்டு வாங்க. ஷோல்டர்லேருந்து பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் வைஸில் நம்ம வரும்பொழுது சரியாக சென்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 6 இன்ச் கிடைக்கும். சரிங்களா? இந்த 6 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 6 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பாருங்கள். ஃபோல்டு பண்ணி பார்க்கும் பொழுது பாருங்கள், உங்களுக்கு அதாவது முன்ன பின்ன இல்லாமல் கிளாத் வந்து கரெக்டாக சேமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1/4 இன்ச் முன்னாடியோ அல்லது 1/4 இன்ச் பின்னாடியோ மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எனக்கு ஒரு 1/4 இன்ச் வந்து பேக் சைடில் இருக்குது. நான் இந்த மாதிரி மறுபடியும் வந்து ஃபோல்டு பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், கரெக்டான அளவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? கிளாத் வந்து முன்ன பின்ன இல்லாமல் சேமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து லைட்டாக வந்து இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஆக நம்ம ஃபோல்டு பண்ணது இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இதில் இருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து லைன் போடணும். ஆனால் ஃபஸ்ட்டு டாட் நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த மார்க்கிங்கை நோக்கி தான் இந்த லைன் வந்து வரணும். சரிங்களா? ஆக நம்ம ஃபோல்டு பண்ண லைனில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த மார்க்கிங்லேருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு டாட்டை நோக்கி நம்ம 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரியாக 4.5 இன்ச் வந்து போதுமானது. இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுலேயும் 1/4 இன்ச் இந்த சைடும் 1/4 இன்ச் இந்த சைடும். சரிங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன்லேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. இதில் லென்த் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டாட், செகண்ட் டாட், தேர்ட் டாட். சரிங்களா? 3 டாட்டும் என்ன லென்த்தில் வந்து நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? இப்போ இந்த டாட்டுக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 to 2 இன்ச் உள்ளார அளவுகள் இருக்கணும். சரிங்களா? பாருங்கள், 1.25 இன்ச் இருக்குது. அதே போல் இந்த சைடு பாருங்கள் 1.25 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் 1.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? இது போல் 1 to 2 இன்ச் உள்பக்கமாக நம்மளுக்கு வந்து அளவுகள் இருக்கணும். இந்த கேப் இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? இது இந்த 3 டாட்டுக்கும் இடையில கேப் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? இந்த 1.25 இன்ச் வந்து அளவுகள் சரியான அளவு. இதுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அது நம்மளுடைய விருப்பம் தான். பட் இதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். கப் ஷேப்பினுடைய ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். இது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து இந்த அகலங்கள் வந்து அதிகமாக வேணுமா அல்லது குறைவாக வேணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம 3 டாட் வந்து எப்படி அளவுகள் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.